நேற்று பருப்பு போலி செஞ்சுருந்தேன். அதோட பூரணம் அதிகமாக வந்தது. அதை வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து கொஞ்சமாக கோதுமை, அதாவது அரை கப் அளவு கோதுமை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும் அது. அதனால் பேஸ்ட் மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான அளவு இது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து இது நேற்று பருப்பு போலி செஞ்சுருந்தேன். அதோட பூர்ணம் நிறையவே இருந்துச்சு. சரியா அதை வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு செஞ்சு பார்த்தேன். நான் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தது ஆன் பண்ணி அடுப்பு வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பூரணம், அதை வந்து கையில் எடுத்து நல்லா உருண்டை பண்ணி நம்ம வந்து பேஸ்ட்டில் போட்டு உருண்டை பண்ணணும். நல்லா உருண்டை பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணணும். எல்லா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து கோதுமை மாவு இல்லையா, கேஸ் ஸ்டவ்வில் அங்கங்கே படாத அளவுக்கு கிட்ட வச்சு போடணும். நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய இது வராது. அந்த சமயம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதனால் நான் வந்து போடும்போது ஒன்று ஒன்றா போடும்போது கிட்ட வச்சே போட்டேன். அதனால் எனக்கு க்ளீன் பண்ண வேண்டிய இதுவும் இல்லை. அதனால தான். ஓகே, இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது. நான் வந்துட்டு அங்கங்கே கிட்ட வச்சு போட்டதுனால அங்கங்கே படலை, க்ளீன் பண்ண வேண்டிய நிலைமையும் வரலை. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க வரும்போது இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது இது வெளியே தேடவே மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுவே ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி டீயோடு சேர்த்து நம்மளும் சேர்த்து சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.